இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்களை நான் ஒரு விசை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். இந்த 7வது மாதத்தையும் காண செய்து ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம் 84வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். கடந்த 2 மாதங்களாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். முதல்ல ஆண்டவர் பேசினார், அருளாதிருப்பது எப்படி நம்மோடு கூட பேசினார். கொடுக்காமல் இருப்பது எப்படி, அவர் இருப்பதில்லை என்று சொல்லி பேசினார். அடுத்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, நிச்சயமாக என்ன பண்ணுவார், நியாயம் செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். இந்த மாதத்திலும் அதே துணியிலே ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார். அவர் முடக்கி வைப்பாரோ, முடக்கி வைப்பவர் அல்ல. ஆண்டவர் இந்த நான் விசுவாசிக்கிறேன், கடந்த 2 மாதங்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே இல்லாத நடக்காத ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைவேறாமல் இருப்பதற்கு சிலருடைய வாழ்க்கையில ஆயத்தம் இல்லாத நிலைமை இருக்கலாம், அல்லது இடம் கொடுக்காத நிலை இருக்கலாம், அல்லது இன்னும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் தேவ பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது. எது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் செய்யாமல் இருப்பவர் அல்ல. வசனம் அழகாய் சொல்கிறது, உத்தமமாய் நடப்பவர்களுக்கு நன்மையை வழங்காமல் ஈரார். எல்லாருக்கும் தர மாட்டாரு நன்மை, எல்லாருக்கும் இல்லை. யார் உத்தமமா நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை வழங்காமல் இருப்பதில்லை. ஆண்டவர் நன்மையை முடக்காம இருக்கிற 3 காரியங்களை காலையில் சொன்னேன். எல்லாத்தையும் சொல்ல நேரம் அப்படி மேலோட்டமாய் சொல்லி கொண்டு போகிறேன். ஆண்டவர் உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முடக்காத முதலாவது காரியம், அவருடைய இரக்கம், அவருடைய கிருபையை ஆண்டவர் முடக்குவதே இல்லை. 2வது, உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சேர வேண்டிய, கிடைக்க வேண்டிய நன்மையை ஆண்டவர் முடக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம், நன்மையை வழங்காமல் கொடுக்காமல் இந்த ஆண்டவரால் இருக்கவே முடியாது. 150 சங்கீதங்களை நம்முடைய வேதாகமத்தில் பார்க்கிறோம். இந்த 150 சங்கீதங்களில் சங்கீதக்காரனாகிய தாவீது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய 3 நன்மைகளை குறித்து, 3 ஆசீர்வாதங்களை குறித்து தாவீது எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை இந்த 7வது மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. முதலாவது நன்மை குறித்து, தாவீது சொல்லுகிற நன்மை குறித்து நான் காலை ஆராதனையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவது நன்மை 65 சங்கீதம் 4வது வசனத்தில் சொல்கிறார், ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மை. முதலாவது ஆலயமாகிய அவருடைய வீட்டின் நன்மையால் உத்தமமாய் நடக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், திருப்தியாக்குகிறார். அதில் 3 குறிப்புகளை சொன்னேன். ஆலயமாகிய வீட்டினுடைய நன்மையில முதல் குறிப்பு, அவருடைய பிரசன்னத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நெருக்கமாக்குவார். 2வது, வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். 3வது, மகிமை, அவருடைய மகிமையை அனுபவிக்க கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். 2வது காரியத்தை பார்ப்போம் இந்த மாலை வேளையிலே. 85வது சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். முதலாவது, அவருடைய ஆலயமாகிய அவருடைய வீட்டின் நன்மையை கர்த்தர் தருகிறார். இங்கே 2வது, தேசத்தின் நன்மையை முடக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய இன்னொரு நன்மை தாவீது இங்கே அடையாளம், இந்த சங்கீதத்தில் 85வது சங்கீதத்தில் அடையாளம் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். தேசம் அல்ல,
நம்முடைய தேசம் இரண்டாவது தான். ஆனால் ஒரு நன்மையை கர்த்தர் வழங்காமல் முடக்குவதில்லை. அதற்கு பெயர் தேசத்தின் நன்மை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இரண்டாவது ஆண்டவர் முடக்காத ஒரு நன்மை தேசத்தின் நன்மை. யாருடைய நிலம்? என்னுடைய நிலம். எனக்கு நீங்க ஒருவேளை நினைக்கலாம், பாஸ்டர் எனக்கு நிலமே கிடையாது, என்னுடைய நிலம்னு சொல்றீங்களே, எனக்கு நிலமே மண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். என்னுடைய நிலம் என்று சொல்வது என்னுடைய ஜீவனத்திற்காக தந்த என்னுடைய எல்லை, என்னுடைய வேலை, என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரம், அதுதான் உங்களுடைய எல்லை. அல்லேலூயா. என்னுடைய கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறதான பொறுப்பு, கர்த்தர் தந்திருக்கிற உடைமை, அதுதான் உங்களுடைய நிலம். அல்லேலூயா. அவர் உத்தமனுக்கு நன்மையை வழங்காமல் முடக்குவதில்லை. அவர் வழங்கும் நன்மைக்கு பெயர் தேசத்தின் நன்மை என்று சொல்லி நான் சொன்னேன். இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைக்காக, சரீர தேவைகளை சந்திக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கும் இடத்திலே நன்மை உண்டாக செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏசாயா 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 1வது அதிகாரம் 16வது வசனம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளில் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். தீமை செய்வதலை விட்டு. இன்னொரு வசனம் சொல்லுது, நீங்கள் மனம் பொருந்தினால், செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அந்த அதிகாரம் 19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தேசத்தினுடைய நன்மை என்றால் என்ன? ஆதியாகமம் 45வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 18வது வசனம். உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேசத்தினுடைய நன்மை என்றால் என்ன? இங்க ஆண்டவர் சொல்றாரு, பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான். குடும்பத்தை பார்வோனுக்கு யோசேப்பு அறிமுகம் செய்து வைக்கிறான். தன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பார்வோனுக்கு யோசேப்பு அறிமுகம் செய்கிறான். பார்வோன் சொல்லுகிறான், அப்பா நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஏதோ ஒண்ணு அப்படின்னு இல்லப்பா, தேசத்தினுடைய கொழுமையை நீங்கள் சாப்பிடுவீர்கள். ஆலயத்தில் ஆவிக்குரிய நன்மைகளை மட்டுமல்ல, ஆண்டவர் தேசத்தினுடைய நன்மைகளையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். அல்லேலூயா. உபாகமம் 28வது அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் 28வது அதிகாரம் 11வது வசனம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில், கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில், கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும், கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன்களின் பலனினாலும், உன் மிருக ஜீவன்களின் பலனினாலும், உன் நிலத்தின் கனியிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அவருடைய கட்டளைகளிலே நாம் நடக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்தின் நன்மை என்பது என்ன தெரியுமாப்பா? உன் கற்பத்தின் கனியிலும், மிருக ஜீவன்களின் பலனிலும், நிலத்தின் பலனிலும் உனக்கு பரிபூரணமான நன்மை உண்டாக பண்ணுவேன். அந்த வசனத்தை ஆண்டவர் மனதிலே பதித்து, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, நீர் இந்த நன்மையை
எனக்கும் வழங்காதிருப்பவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய கிருபை வெளிப்படுவதற்காக நீர் இதை என்னுடைய வாழ்க்கையில இந்த 7வது மாதத்தில் தருவீராக. ஏசாயா 31வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 31:12 இல்லையா? நானே சொல்லிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீண்டும் கொண்டு வந்து கர்த்தர் அவர்களுக்கு தேசத்தின் நன்மையை கொடுக்கும்போது சொல்லுகிறார், கர்த்தர் அருளுகிற கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி என்பவைகளாகிய நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் என்று சொல்லுகிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் இல்லப்பா, எங்கள் சரீர தேவையிலும் உமக்கு சம அக்கறை உண்டு என்பதை நீர் எங்களுக்கு காண்பிக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஆலயத்தினுடைய நன்மையையும் நீர் தர வேண்டும். நாங்கள் கேட்பது அதை தான், ஆனால் நீர் கூட தருவது தேசத்தின் நன்மையை, நாங்கள் கேட்காமலே தருவது நிலத்தின் நன்மை. அதையும் இந்த மாதத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு தருவீராக. 3வது ஆண்டவர் முடக்காதது 65வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 65:11. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர், நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. 3வது உம்முடைய நன்மை. என்னது 3வது? உம்முடைய நன்மை. இந்த நன்மைக்கு பெயர் உம்முடைய நன்மை. வேறு எந்த சொல்லாலும் தாவீதுக்கு அழைக்க தெரியல, வேறு எந்த பெயரும் அவருக்கு வரல. கர்த்தரிடம் சொல்லிட்டார், இதற்கு முன்னால வீட்டின் நன்மையை கொடுத்தீர், அது நீர் கொடுத்ததுதான். தேசத்தின் நன்மையை கொடுத்தீர், நீர் கொடுத்ததுதான். ஆனால் இதை மட்டும் உம்முடைய நன்மை என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? அவன் பார்க்கிறான், இந்த நன்மையை இவரை தவிர எவராலும் செய்ய முடியாது, இவரை தவிர எவராலும் கொடுக்க முடியாது. இவர் நினைத்தால் மட்டும்தான் அது நடக்கும். பகல் கைட் சொல்லுங்க, ஆண்டவர் நினைச்சா மட்டும்தான் அது நடக்கும். அதை மனதிலே வைத்துதான் அவர் சொல்லுகிறார், உம்முடைய நன்மை. இப்ப நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் எனக்கு கொடுத்தால் மட்டும்தான் நான் இதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனால தான் இதற்கு என்ன பெயர்? கொடுப்பது. அவன் நினைத்து சொல்லுகிறான், உம்முடைய நன்மை. இந்த நன்மை, உம்முடைய நன்மை என்று சொல்வது என்ன செய்கிறது? 366 நாள் இந்த நன்மையை கர்த்தர் தருகிறார். 365 நாள் லீப் வருஷம் வந்தா 366 நாள். இந்த 364க்கும் தேவையான அத்தனையும் சேர்த்து உம்முடைய நன்மையால் கர்த்தர் முடிசூட்டுகிறேன். அல்லேலூயா. அந்த முழு வருஷத்திற்கு சூட்டப்படவில்லை என்றால் அந்த அதற்கு ஆண்டு என்று சொல்லிதான் பெயர். ஆனால் முடிசூட்டப்பட்டால் ராஜரீக ஆண்டு என்று சொல்லி பெயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரீடம் மட்டும் வந்ததினாலே எல்லாரை விட அது தனித்து நிற்கிறது. அது ராஜரீக மேன்மையை அடைகிறது. அவருடைய நன்மை ஒரு வாழ்க்கையில் கிடைக்கும் போது என்ன செய்யும் என்றால், வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய பகுதி, சரீர பகுதி, இன்னும் சொன்ன போனால் எந்த ஒரு சின்ன பகுதியாக கூட இருக்கலாம், அதாவது ஒரு நாளைக்கு இல்லை, வாழ்க்கையினுடைய எல்லா நாளுக்கும் முழுமையானதை உருமாற்றம் செய்து கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. கைவர்த்தி, ஆண்டவரே, அந்த நன்மை எனக்கு வேணும், அந்த நன்மை என் குடும்பத்துக்கு வேணும். கர்த்தர் ஒரு பணியை நம்முடைய கையிலே தந்தால் இன்றைக்கு உள்ள பிரச்சனையை தீர்ப்பதல்ல அவருடைய நோக்கம். அந்த பணி முடிகிற வரைக்கும்
அத்தனை தரமும் அத்தனை காரியங்களையும் தேவன் மாற்றி அமைக்கிறாரே, அதுதான் பெரிய கிருபை. ஒரு வாழ்வை கர்த்தர் தந்திருந்தால் அந்த வாழ்க்கையினுடைய பிரச்சனையை மாற்றுவதிலே, அந்த வாழ்வின் அத்தனை காலத்தையும் என் தேவனுடைய நன்மை கனப்படுத்தி உருமாற்றம் செய்து மேன்மை உள்ளதாக மாற்றுகிறார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நன்மை எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த 7வது மாதத்தில் உண்டாயிருப்பதாக. அது உம்முடைய நன்மையாய் இருப்பதாக. அது எப்படி வரும், என்ன செய்வீர் எனக்கு தெரியாது. உம்முடைய நன்மை எனக்கு கிடைப்பதாக. அவருடைய நன்மையை கர்த்தர் ஒரு வாழ்க்கையில் கொடுக்க நினைத்தால் அவர் எப்படி கிரியை செய்வார் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை இந்த மாலை வேளையிலே நாம் பார்ப்போம். அவர் கிரியை செய்கிற விதம் இப்படித்தான் இருக்கும். முதலாவது வசனத்தை பாருங்க, 65 சங்கீதம் 11 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நல்ல கவனிங்க, ஆண்டவர் முடிசூட்டுகிற முதல் பகுதி 12 வசனத்தை இப்போ வாசிங்க. 65:12 வாசிங்க. வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது. முதலாவது ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார் என்று சொன்னால், நினைத்து பாராத இடத்திலே ஆண்டவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது ஆண்டவருடைய கவனம் வருகிற முதலாவது இடம் எதுனா வனாந்தரம், மேடு. அல்லேலூயா. ஏன் இந்த வனாந்தரம், இந்த மேடு வயலாய் இருந்தால் நீங்களும் நானும் கவனம் செலுத்துவோம். வனாந்தரமா இருந்தால் யாரும் என்ன பண்ண மாட்டோம், கவனம் அதிலே நாம செலுத்த மாட்டோம். நல்ல வயல் நிலமா இருந்தா அதை பண்படுத்துவோம். வனாந்திரத்திலே யாரும் கவனம் செலுத்துவதே கிடையாது, யாரும் அதை பண்படுத்துவதும் இல்லை. நல்ல கவனிங்க, அதை விட்டு விலகி செல்லதான் எல்லாருமே நினைப்போம், கவனம் செலுத்த மாட்டோம். மேடு, இதை வச்சு என்ன செய்ய, இது எதற்கு பயன்படும், அதை நாம பொருட்படுத்தவே மாட்டோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய நன்மையை நம்முடைய சூழ்நிலையிலே முடக்காமல் ஆண்டவர் கொடுக்கும் போது முதல் ஏரியா எங்க தெரியுமா அவருடைய கண்ணு படுது, எதை நாம் ஒதுக்கி விட்டு கவனிக்காமல் ஒன்றிற்கும் உதவாது என்று சொல்லி நாம் விட்டு வைத்திருக்கிறோமோ அந்த இடத்திலே தான் கர்த்தருடைய கை முதலாவது கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. நாம் இது மைனர் என்று சொல்லி விட்டு விட்டு இருப்போம், அங்கு தான் கர்த்தருடைய கரம் வரும். இது எனக்கு முக்கியமானது என்று சொல்லுகிறோமே, அந்த இடத்துல கர்த்தர் ஆரம்பிக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எது நமக்கு முக்கியம்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் ஆரம்பிக்க மாட்டார். எது முடியாதுன்னு நினைக்கிறோமோ அங்கதான் கர்த்தர் முதலாவது கை வைத்து கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஒரு ஜனத்தை, ஒரு தேசத்தை, இஸ்ரவேல் என்கிற ஜனம், அந்த ஜனத்தை அழியாமல் பாதுகாக்க வேண்டும். அழியாமல் பாதுகாப்பதற்கு எங்கோ அடிமை பெண்ணாய் இருந்த ஒரு எஸ்தரின் மேலே கர்த்தருடைய கிருபை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, அவ எங்கோ அடிமை பெண்ணாய் இருக்கிறாள், ஆனால் அவள் மேல கிருபை வருகிறது. அவளை யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள், எவருமே அவளை நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய கண்கள் ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, எல்லாருக்கும் உதவாது என்று சொல்லி நினைத்த அவர்கள் மேலே, யாருக்கும் உதவாது என்று சொல்லி நாம ஒதுக்கி வைக்கிறோமே அந்த ஏரியாவை முதலாவது என் கர்த்தர் தொடுவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. மேஜரானதை தொட்டால் நாம் சொல்லுவோம் கர்த்தர் செய்தார் என்று சொல்லி நம்மை பார்ப்பவர்கள் சொல்லுவார்கள். ஆனா எப்படி சொல்லுவாங்க, இவனுக்கு நேரம் வந்துட்டு, இவனுக்கு டைம், இதெல்லாம் டைம், லக் அடிச்சிருச்சு,
அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் ஒதுக்கின ஏரியாவை வைத்து அனைத்தையும் உருமாற்றம் செய்ய என் தேவன் கிரியை செய்யும் போது சொல்லாமல் இருக்கவே முடியாது. எதை சொல்லாமல் இருக்க முடியாது? இது மனிதனாலே நடக்க வாய்ப்பே இல்லை, இது கர்த்தராலே மட்டும் நடந்தது என்று சொல்லும்படியாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அனைத்திற்கும் கிரீடம் சூட்டும் நிலையில, மகுடம் சூட்டுகிற நிலையில, நாம் நினைத்திராத ஒன்றை நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லையிலே கர்த்தர் எடுப்பார். வாட்ட சாட்டமா 7 பேர் இருக்காங்க. 7இல் ஒன்றை கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார் என்று சொல்லி நினைத்தால், ஒருவனை குடும்பமே காட்டிற்கு அனுப்பிச்சு ஆடு மேய்ப்பதற்காக. அந்த ஆடு மேய்த்தவனை அவன் மேல் கர்த்தருடைய கண்கள் பட்டு ஒரு தேசத்தை உருமாற்றம் செய்ய கர்த்தர் தெரிந்து கொண்டார். குடும்பமே வெறுத்த அவனை, குடும்பமே ஒதுக்கின அவனை கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டதனாலே ஒரு தேசத்தை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த இராணுவத்தை எதிர்க்க யுத்தத்தில் பயிற்சி பெற்ற யூதா கோத்திரம் இருந்தது. ரூபன், சிமியோன், அத்தனை பேர் இருந்தார்கள். ஆனால் கூடாரத்தில் ஒரு யாசகேல் என்கிற பெண், அவளை யாருமே நினைக்கவில்லை. கர்த்தருடைய கரம் அங்கே வந்தது. ஒரு தேசம் வெற்றி கொண்டாட தேசத்தின் தலை விதியையே தேவன் மாற்றினார். நீர் எதை தொட விரும்புகிறீரோ இன்னைக்கு அந்த பகுதியை தொடுவீராக. உங்களத்தில் கை சொல்லுங்க, ஆண்டவரே, நான் நினைக்கிறதல்ல, நான் எதை ஒதுக்கணும்னு நினைச்சனோ அந்த ஏரியாவை இன்னைக்கு கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, நாம் அவருக்கு வகுத்து கொடுக்க தேவையே இல்லை. அவருக்கு மகிமை வர வேண்டும் என்பதற்காக என்னை மற்ற ஒன்றுக்கும் உதவாததான கர்த்தர் இருக்கிற என்னை கர்த்தர் கரத்தில் எடுப்பார். வனாந்தரத்தை தொடுவார், மேடுகளை கர்த்தர் தொடுவார். 2வது 85வது சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 85:13. நீதி அவருக்கு முன்னாக சென்று, நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிசுவடுகளின் வழியிலே, அவருடைய அடிசுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். 2வது ஆண்டவர் கிரியை செய்கிற விதம், கவனம் நாம் செலுத்துகிற இடத்திலே அவர் கிரியை செய்வார். முதலாவது நம்ம கவனம் செலுத்தாத இடத்திலே அவர் கிரியை செய்கிறார். 2வது நாம் கவனம் செலுத்தும் இடத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். இந்த மேய்ச்சல் உள்ள வெளிகள் இதற்கு முன்பும் மேய்ச்சல் உள்ள வெளிகள் தான். ஆனால் இடையிலே கொஞ்ச காலமாக பசுமையான புல் அதிலே இல்லை, ஆடுகள் இல்லை, பள்ளத்தாக்குகள் இல்லை, வயல் நிலங்கள் இல்லை. இதற்கு முன்பு விளையும், ஆனால் சமீபமாக கொஞ்ச நாட்களில் எந்த விளைச்சலும் இல்லை, எந்த புல்லும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவருடைய நன்மையை கொடுக்கும் போது 2வது கர்த்தர் கிரியை செய்கிறது. தம்முடைய கரத்தை ஆண்டவர் வைக்கிற இடம் என்னவென்று சொன்னால், நாம் எங்கே கவனம் செலுத்தி எதிர்பார்க்கிறோமோ அங்கே கர்த்தர் தன் கையை வைப்பார். ஆமென் சொல்லுங்க. முதலாவது ஆண்டவர் கிரியை செய்கிற விதம், இதெல்லாம் நடக்காது வேண்டாம் அப்படின்னு மைனர்னு சொல்லி ஒதுக்கி வச்சோம் பாருங்க, அங்க கர்த்தர் கையை வைப்பார், கிரியை செய்வார். இங்க 2வது, எங்க நாம கவனம் செலுத்துகிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் கை வைப்பார். இந்த வயல்வெளி, இந்த மேய்ச்சலான இடம், இதுவரை இதனுடைய நிலைமை என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், எதிர்பார்த்து 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 இருந்தேன். ஆனால் வழக்கமானது எதிர்பார்த்தது என்னை ஏமாற்றிவிட்டது. நான் எதிர்பார்த்தது என்னை ஏமாற்றிவிட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய நன்மையை நான் தரும்போது ஏமாற்றமாய் மாறின உன்னுடைய கவனத்தில் இருப்பவை மீண்டும் பலன் தருவதாக மாற்ற வல்லவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 12 பேரை
அனுப்பினார். அற்புதம் செய்து சந்தோஷத்தோடு கூட வந்தார்கள். இயேசு இருக்கும்போது அவர் கொடுத்த அப்பத்தை பரிமாறினார்கள். அவர்கள் கைகளை பயன்படுத்தி ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆனால் இயேசுவை கடைசி நேரத்தில் அத்தனை பேரும் ஆண்டவருடைய கடைசி நாட்களிலே உதவாக்கரைகளாய் அவர்கள் போய்விட்டார்கள். ஆனாலும் அவர்களை நம்பி இந்த சுவிசேஷத்தை அவர்களுடைய கரத்திலே ஆண்டவர் கொடுத்ததற்கு காரணம், நம்பி இருந்தது ஒரு நாளிலே பொய்த்தது உண்மைதான். ஆனாலும் போனாலும் பரவாயில்ல, மீண்டும் அதையே நம்பிக்கை கொடுக்கிற ஒன்றாக கர்த்தர் மாற்றி கொடுப்பதற்கு நன்மை கிரியை செய்ய போதுமானது. அது கர்த்தருடைய நன்மை. அல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் கிரியை செய்கிற விதம் 85 சங்கீதம் 13 வசனம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிசுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். மூணாவது, மறந்தவைகளை மீண்டும் செய்ய ஆண்டவர் புதுப்பிப்பார். முதல்ல வேண்டாம் மைனர்னு சொல்லி ஒதுக்குனதுல தன்னுடைய கையை வைப்பார். ரெண்டாவது, எதிலே நாம் எதிர்பார்த்து நன்மை வராமல் எதில் நாம் கவனம் செலுத்திட்டு இருக்கோமோ அதிலே தம்முடைய கரத்தை கர்த்தர் வைப்பார். மூன்றாவது, நம்ம மறந்து போனோம் பார்த்தீங்களா, அவைகளை மீண்டும் செய்வதற்கு ஆண்டவர் புதுப்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கம்பீரித்து பாடும் எவைகள் வனாந்திரம், மேடு, பள்ளத்தாக்கு, மேய்ச்சல் இடம், ஆடு மாடுகள் அத்தனையும் என்ன பண்ணும்? கம்பீரித்து பாடும். 85 சங்கீதம் 13 வசனத்தில் மறுபடியும் வாசிங்க. நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிசுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். அந்த நன்மை நம்முடைய வாழ்க்கையிலே என்ன விளைவை ஏற்படுத்தும் என்றால், பாட்டு பாட வைப்பதை சொல்ல விரும்பல, மறந்த பாடலை பாட வைக்கிறது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. பாட்டு பாடுறத சொல்லல, மறந்த பாடலை மீண்டும் பாட வைக்கிறார். இவர்களுக்கு எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தபோது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். எல்லாம் இருக்கும்போது நாம கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லி சந்தோஷமா என்ன பண்ணுவோம்? பாடல் பாடுவோம், கர்த்தரை துதிப்போம். ஆனால் இவருடைய வாழ்க்கையில எல்லாம் போன போது பாட்டின் சத்தமும் நின்று போனது. நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் யோசித்து பாருங்களேன். எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும்போது பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், வேதம் வாசிப்போம். கொஞ்சம் எல்லாம் போயிருச்சு அப்படின்னா, கொஞ்சம் நெருக்கம் வந்துருச்சு, கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சுன்னா பாட்டு பாடுறது நின்றோம், ஜெபம் பண்ணுறது நின்றோம், வேதம் வாசிக்கிறது நின்றுவிடும். நல்ல கவனிங்க. உங்கள் வாழ்க்கையை வைத்தே நீங்கள் பாட விரும்பாத பாடலை, மறந்து போன பாடலை மறுபடியும் என் ஆண்டவர் பாட வைக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்ப வாசிங்க எரேமியாவின் புத்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 33வது அதிகாரம் 11வது வசனத்தையும் வாசிங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடு பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு, ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். 33:11. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும்
கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்து போயிருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இந்த பகுதியிலே ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு அற்புதம் செய்து மீண்டும் நன்மை செய்த போது ஒரு காலத்தில் பாடின பாடல், மேல வாத்தியம், ஆடல் பாடல் மறுபடியும் கர்த்தர் கேட்க செய்தார். ஒரு காலத்தில் உங்க குடும்பத்தில் நல்ல பாடி குடும்பம் ஜெபம் என்றால் நல்ல பாட்டு பாடி கைத்தட்டி சந்தோஷமா இருந்த காலங்கள் உண்டு. அப்படிதானே? குடும்ப ஜெபம்னா எல்லாரும் வந்து சந்தோஷமா உக்காந்தாங்க. நல்ல பாட்டு பாடினா கைத்தட்டி நல்ல பாடி நல்ல வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணோம். இப்போ எப்படி தெரியுமா? சீக்கிரம் முடி. இப்போ எப்படி மாறிடுச்சு? சீக்கிர ஜெபத்தை முடி என்ற அளவிற்கு நம்ம வாழ்க்கை வந்தது போல அன்னைக்கு அவங்க வாழ்க்கை வந்துருச்சு. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் மறந்த பாடலை பாட முடியாமல் நெருக்கத்தினால் தவிக்கிற நிலைமை மாறி இந்த மாதம் உம்முடைய பாடலை, மறந்த பாடலை கர்த்தர் பாட வைப்பீராக, ஆர்ப்பரிக்க வைப்பீராக, கர்த்தருக்குள் களிகூற வைப்பீராக. இது கர்த்தருடையது, இது தேவனுடைய நன்மை. தேவனுடைய நன்மை ரெண்டு வகைப்படும். ஒன்று, இம்மையில இந்த உலகத்தில் கர்த்தர் அனுபவிக்க செய்கிறார். ரெண்டாவது 27 சங்கீதம் 13 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் நினைத்து பாராத இடத்துல ஆண்டவர் கிரியை செய்கிறார். நாம் கவனம் செலுத்தும் இடத்துல ஆண்டவர் கிரியை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாமல் மறந்து போனவைகளை மீண்டும் மகிமை செய்யப்பட, அவருடைய மகிமைக்காக செய்யப்பட புதுப்பித்து கர்த்தர் கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அது இம்மைக்குரியது. ஆனால் மறுமையிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கண்கள் காணாத, மனித புத்திக்கு எட்டாத மகிமையானவைகளை கர்த்தர் சவதரித்து வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த இம்மையிலே கிடைக்காத ஒரு நன்மையை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக கண்கள் காணாத, மனித புத்திக்கு, மனித அறிவுக்கு எட்டாத மகிமையான நன்மைகளை ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். விசேஷம் என்ன என்று சொன்னால், அங்க போய் தான் பார்க்கணும் என்று சொல்லி இல்லை, இப்பொழுதே அதை குறித்து நிச்சயத்தோடு வாழ நமக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அப்படி இருக்கிறது என்று சொல்லி விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். உம்முடைய நன்மை என்பது ஆண்டவரே இம்மையிலும் அனுபவிக்க தருகிறீர், மகிமையிலும் அனுபவிக்க எங்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறீர். 31வது சங்கீதம் 19வது வசனம். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த உலகத்தில் இதுவரை தந்ததை பார்க்கிலோ பெரியதை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். இது எல்லாவற்றை விட பெரியதை நித்தியத்திலே கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். இந்த வீட்டின் நன்மை, எனக்கு ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மை குறையக்கூடாது. தேசத்தின் நன்மைகளை நீர் முடக்க கூடாது. எல்லாவற்றையும் விட நான் உம்மிடத்தில் கேட்பது, உம்முடைய நன்மை ஒரு நாளும் முடக்காமல் இந்த 7ஆம் மாதத்தில் கர்த்தர் தருவீராக. கர்த்தர் தருவார். அவர் பிள்ளைக்கு, உத்தமமாய் நடக்கிற அவருடைய பிள்ளைக்கு அந்த நன்மையை கர்த்தர் முடக்கவே மாட்டார். அப்படி முடக்காம இருக்கணும்னா கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிற 2 காரியத்தை வேகமாய் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனமும் 16வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம். அப்பொழுது அவர்
ஆண்டான் மேல் கையை போடாதே, உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல், உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நீ உன் புத்திரன் என்றும் நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல், உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். இந்த காரியத்தை 2 வசனத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய குமாரன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தாய். முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா ஆண்டவர் வைக்கிறார்? அப்பா, நான் கேட்கிறதை நீ கொடுப்பாயா? உங்க இருதயத்தில் கை வச்சு, ஆண்டவரே நீ கேட்பதை நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவங்கெல்லாம் நீர் எதை கேட்கிறீர் அதை நான் கொடுப்பேன். நல்ல கவனி, ஆண்டவர் எதை கேட்கிறார்? நமக்கு எது பிரைமரியா இருக்கோ அதை தான் கர்த்தர் கேட்பார். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, நமக்கு எது முக்கியமானதா இருக்கோ அதை தான் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. நம்முடைய பார்வையில் எது விலையேற பெற்றதா இருக்கிறதோ அதைத்தான் கர்த்தர் கொடுக்க கேட்பார். அல்லேலூயா. ஆனா ஒன்று, கொடுக்கிறேன் என்று சொல்லி உற்சாகத்தில் சொல்லாதீங்க. கொடுக்கிறேன் என்று சொல்லி உற்சாகத்தில் சொல்லாதீங்க. அப்போ ஒருவேளை நாங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே இருக்கிறதே ஒன்றே ஒன்று, இருக்கிறதே ஒன்றே ஒன்று தானே. ஆபிரகாமன் கேட்டார், ஆண்டவரே ஒன்று தான், ஆனால் உம்மை விட என்னுடைய வாழ்க்கையில் பெரிதானது எதுவுமே இல்லை. உம்மை விட நீர் கொடுத்த மகன் எனக்கு பெரிதில்லப்பா, எதுவுமே எனக்கு பெரிதில்லை என்று நினைத்தால் கர்த்தர் கேட்டுவது எதுவும் நமக்கு பெருசா தெரியாது. பகல் சொல்லுங்க, கொடுத்ததை விட கொடுத்தவர் தான் முக்கியமானவர் என்று நினைத்தால் அவர் கேட்டதை கொடுப்பது நமக்கு பெருசாவே இருக்காது. ஆண்டவரே இந்த மாதத்தில் நீர் கேட்பதை தயங்காமல் நான் கொடுக்க எனக்கு ஒரு கிருபை தாரும். மீகா 6:8 வாசிங்க. மீகா 6:8. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னத்தில் கேட்க 3 காரியம் சொல்றார். வாசிங்க அந்த அதே வசனம். மனுஷனே, வாசிங்க. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். முதலாவது நன்மை இன்னதென்று அறிந்திருக்கிறார். முதலாவது நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, இரண்டாவது இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் இந்த 3ஐயும் தான் கர்த்தர் உங்களிடத்துல கேட்கிறார். ஆண்டவரே மனத்தாழ்மையை தவிர எனக்கு வேற ஒன்றும் உதவாதப்பா, இந்த 3ஐயும் நான் உமக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறேன் என்று அர்ப்பணியுங்கள். 2வது ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற காரியம் யோவேல் 1:13. யோவேல் 1:13. ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தினவர்களாய் ராத்தங்குங்கள், உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியையும் பானபலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் போஜன பலியையும்
பான பலியையும் என்னை விட்டு முடக்கி விட்டீர்கள். ஏன் அதை சொல்லுகிறார்? மற்ற எல்லா பலிகளை விட இந்த 2 பலிகள் எதற்காக என்று சொன்னால், தேவனுக்கு நன்றியை தெரிவிப்பதற்காக செலுத்துகிற பலிகள். என் தேவனுக்கு நன்மை செய்தபடியினாலே நான் கடன் பட்டிருக்கிறேன் என்று சொல்லி செலுத்துகிற பலிகள். தேவன் ஆகாரம் தந்தார், விளைச்சலை தந்தார், அவருக்கு நான் நன்றியாய் இருக்கிறேன் என்று அதை மட்டும் நீ முடக்கிவிடாதே. அர்த்தம் என்ன? ஒரு நாளும் நீ தேவனுக்கு முன்பாக நன்றி மறந்து வாழாதிருக்க ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. அவர் தராத நேரங்களிலும் நன்றி சொல்ல கிருபை தரணும். கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தந்தா மட்டும் நன்றி சொல்லக்கூடாதப்பா, நீங்க எனக்கு தராத நேரங்களிலும் நான் உமக்கு நன்றி சொல்ல ஒரு கிருபையாய் எங்களுக்கு தருவீராக. தந்த நேரத்தில் நன்றி சொல்வதற்கு அவருடைய பிள்ளையாய் இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, எனக்கு கிடைக்குது. ஆனா தராத நேரத்தில் நன்றி சொல்லுவதற்கு தான் அவர் பிள்ளையாய், அவர் பிள்ளையினாலே மட்டும்தான் அது முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே அந்த நன்றி பலியை நான் முடக்காதிருக்க இந்த 7வது மாதத்திலே கிருபை தாரும். இந்த 2 கண்டிஷனுக்கு நீங்க உட்பட்டீங்கன்னா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். முதலாவது, ஆலயத்தின் நன்மையை கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை உங்களுக்கு நெருக்கமாக்குவார், அவருடைய சமூகத்தை உங்களுக்கு நெருக்கமாக்குவார். 2வது, நீங்கள் கவனம் செலுத்தாத ஏரியாவிலே கர்த்தர் கிரியை செய்வார். 2வது, தேசத்தின் நன்மையை கர்த்தர் தருவார். 3வது, அவருடைய உம்முடைய நன்மை. அந்த உம்முடைய நன்மை என்று சொல்லும்போது தான் அங்கே முதலாவது ஆண்டவர் 3 காரியங்களை கர்த்தர் கிரியை செய்கிறார். அது முதலாவது பார்க்கும் பொழுது, நாம் நினைத்திராத இடத்திலே கர்த்தர் கிரியை செய்வார், அல்லது எதிர்பாராத இடத்துல கர்த்தர் கிரியை செய்வார். 2வது, நாம் கவனம் செலுத்துகிற இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார்? கிரியை செய்வார். 3வது, மறந்தவைகளை, மறந்த பாடலை மீண்டும் பாட, மறந்த தேவ பிரசன்னத்தை மீண்டும் அனுபவிக்க கர்த்தர் புதுப்பிக்க கிரியை செய்வார். இதை நம்முடைய வாழ்க்கையில் இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் செய்வாராக. அதற்கு அந்த 2 கண்டிஷனுக்கும் நம்ம விட்டு கொடுப்போம், கர்த்தர் கிரியை செய்வார். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம். ஆண்டவரே, எங்களை நேசித்து இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடப்பவர்களுக்கு நீ நன்மையை முடக்கவே மாட்டீரப்பா. முடக்காத உம்முடைய கிருபைக்காக நன்றி, இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஆலயத்தின் நன்மையால் எங்கள் பிள்ளைகளை திருப்தி வாக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேசத்தின் நன்மையினாலே கர்த்தர் நிரப்பும், உம்முடைய நன்மையினால் எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஐயா. இந்த 2 கண்டிஷனுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் வசனத்தால் இடைகட்டி நடத்தும். இந்த வாரம் இந்த மாதம் முழுவதும் கர்த்தரோடு பிள்ளைகள் நடக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.